வெளிச்சத்தில் இருக்கிறவன் தாண்டா இருட்டை பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்றவன். ஐம் நாட் பேட். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. தவறு இழைத்தாலும் அதை தடுப்பேன் நான். சுடும் தீமைகளை தினம் அழிப்பேன் நான். மாலை வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளையின் சார்பாக உழவனுக்காக ஒரு நாள் ஒன்று கூடுவோம் மாற்றத்திற்கான விவசாய மாநாட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக என வரவேற்கிறோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நடத்தாத நிகழ்வுகளே இல்லை. பெட் கேம்பாக இருக்கட்டும், ஃபுட் கொடுக்குறதா இருக்கட்டும், மரக்கன்றுகள் நடுறதா இருக்கட்டும், பனை விதை நடுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிட்டோம். இதில் எங்களுடைய மாநில தலைவர் யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறார். என்னன்னா, உழவனுக்காக ஒன்று கூடுவோம் ஒரு நாள். தொழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வாக்கிற்கு இணங்க உழவர் உறவுகளுக்கு என்னுடைய வணக்கங்கள். இப்பொழுது பறைசாற்றிய செல்வகுமார் அவர்களுக்கு நன்றி. 2 நண்பர்கள் ஒன்று கூடுனா உட்காந்து நம்ம பீச்சுக்கு போகலாமா பார்க்குக்கு போகலாமான்னு பேசுவாங்க. ஆனால் ஒரு 2 வாலிபர்கள் ஒரு கிராமத்தில் 2 பேர் ஒன்று கூடி ஒரு அழகான அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் மனசில் ஒரு விதையை விதைச்சது. அந்த விதை மரமாக வளர்ந்து இவ்வளோ பேருக்கு பலன் அளிக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்பார்கள். எனவே இந்த இயற்கை அன்னையை வணங்கி இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக தொடங்குகிறோம். விலாங்காடுன்ற கிராமத்தில் பிறந்துட்டு அங்கேருந்து ஐஐடி மெட்ராஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலே பெரிய இன்ஸ்டியூட் எது அப்படின்னா அது ஐஐடி மெட்ராஸ் தான். அந்த ஐஐடி மெட்ராஸில் கொடுக்கக்கூடிய தன்னார்வலருக்கான விருது சேவை செம்மல் விருது, அந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா விலாங்காடில் பிறந்த ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்து போன வருஷத்துக்கு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க. அது வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்தவங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விருது தான் வந்து பார்த்தீங்கன்னா விலாங்காட்டிலேருந்து சென்னை வரைக்கும் போய் வாங்கியிருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞர்களும் அவங்களோட பொழுதுபோக்கை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா விளையாட போகிறது இல்லை படம் பார்க்க போகிறது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிருந்தாங்க. ஆனால் எங்கள் அறக்கட்டளை மூலயமா நாங்கள் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா எங்களோட முதல் அஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னா மரம் வளர்த்தல். இப்போ எல்லா கிராமத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறுங்காடு வளர்த்தல் சொல்லிட்டு குறைந்தது ஒரு 50 மரக்கன்றாச்சும் வரணும். பசுமை புரட்சின்ற பேரில் அதை நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி என்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுமே. அன்புதான் பாலமாகுமே. ஆராரோ ஆரிராரோ ஆரிராரிரோ, இன்று யார் யாரோ செய்த அன்பால் நெஞ்சம் பூத்ததோ. எல்லா நாடுமே விதை நெல்லாயாகுமே. விவசாய மாநாட்டுக்கான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விதைச்ச விவசாயி உற்பத்தி பண்ண நெல் யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நம்ம பறிக்கிட்டு இருக்கோம். அதே போலதான் இந்த விவசாய மாநாட்டை ஏற்பாடு பண்ண இந்த அப்துல் கலாம் அறக்கட்டளை தலைவரா என்னை யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை ஏன் ஏற்பாடு பண்ணனா, நெல் விதை மாதிரி தான். அன்னைக்கு உற்பத்தி பண்ண நெல் யாரோ ஒருத்தவங்க பருகிற மாதிரி இந்த உற்பத்தியாளர்களை எல்லாருமே ஒன்று சேர்க்கறதுல இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய முன்னெடுப்பாக இருக்குன்றதுல
நாங்கள் பெரிய சந்தோஷமாடிறோம். இந்த நேரத்தில் எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் எங்களோட டீமுக்கும் பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அன்பால் யாருமே பக்கம் வந்து நின்றால் போதுமே, சிறு வெள்ளைத்தாளின் மீது பல வண்ணம் சேரும் போது அங்கேதான் உண்டா